வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, நான் சமீபத்தில ஒரு டேமுக்கு போயிருந்தேன். அந்த டேம பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அது என்ன டேம் கேட்டீங்கன்னா, கொடிவேரி டேம். இந்த டேம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஈரோடு மாவட்டத்தில கோபிச்செட்டிப்பாளையத்தில சத்தியமங்கலம் போற ரூட்ல இந்த டேம் அமைஞ்சிருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா, அழகா இருந்தது. கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடியே சோழ மன்னர்களால் இந்த டேம் கட்டப்பட்டிருக்குங்க. சரி வாங்க நம்ம உள்ள போயிட்டு இந்த டேம சுத்தி பார்ப்போம். சரி வாங்க நம்ம டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போலாம். டிக்கெட்டோட ரேட் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆளுக்கு ₹5 இருந்தா போதுங்க. ஆனா நம்ம கேமரா கொண்டு வந்தோம்னா அதுக்கான டிக்கெட்டும் எடுத்தாகணும். மொபைல் கேமராக்கெல்லாம் டிக்கெட்லாம் எடுக்க வேணாம். உள்ள நுழைஞ்ச உடனே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க விளையாடுற மாரி ஒரு பிளே கிரவுண்ட் இருக்குங்க. கண்டிப்பா குழந்தைங்கள கூட்டிட்டு வந்தீங்கன்னா, அவங்களுக்கு நிச்சயம் போர் அடிக்காது. கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த டேம சுத்தி அதிகமான அந்த வரி புலிகள்லாம் வாழ்ந்ததுனால தான் இதுக்கு கொடிவரின்னு பேர் வந்திருக்காங்க. அது காலப்போக்குல கொடிவரின்னு மாறி இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க பரிசல் சவாரியும் இருக்குங்க. ஒரு ஆளுக்கு ₹50 வாங்குறாங்க. எனக்கு நேரம் இல்லாதனால நான் அதுல சவாரி பண்ணல. சரி நீங்க கண்டிப்பா டேமுக்கு போனீங்கன்னா, நிச்சயம் அந்த பயணத்த நீங்க மேற்கொண்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே அந்த பரிசல் சவாரியெல்லாம் சுத்தி பார்த்துட்டு கீழ இறங்கி வந்தோம்னா அருவி இருக்குங்க. நான் போம்போது சரியான வெயிலுங்க. அதுவும் நான் ஞாயிற்றுக்கிழமையா போனேன். செம்ம கூட்டம் வேறங்க. வெயிலு சரியான வெயிலுங்க. இந்த இடத்த பொறுத்தவரைக்கும் நம்ம எங்க வேணாலும் போய் குளிக்கலாங்க. ஆனா முக்கியமா நம்ம ஆழமான பகுதிய தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லங்க, குழந்தைங்கலாம் கூட்டு வந்தீங்கன்னா, நீங்க என்ட்ரன்ஸ்லயே குளிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா இத தாண்டி போனோம்னா, கொஞ்சம் நம்ம உள்ள போனோம்னா ஏகப்பட்ட பாறைங்க இருக்குங்க. அதுவும் பாசி புடிச்சு போய் கிடக்கு. கொஞ்சம் மிஸ் ஆனா வழுக்கி விழுற மாரி நெறைய சூழ்நிலை அங்க அமைஞ்சிருக்குங்க. ஸோ நம்ம போனோம்னா ரொம்ப சேஃப்டியா இருக்கணும் அந்த இடத்துல. ஸோ முக்கியமா குழந்தைங்கலாம் எல்லாரும் வந்தாங்கன்னா என்ட்ரன்ஸ்லயே குளிக்கிறது ரொம்ப நல்லது. சரி அதெல்லாம் விடு ரூபன், அந்த நீர்வீழ்ச்சியில குளிச்சது எப்படிதான் இருந்தது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உண்மையிலே வேற லெவல் ஃபீலிங்கா இருந்ததுங்க. அந்த வழுக்கு வழுக்கான பாறைகள்லாம் கடந்து அந்த தண்ணி இறங்குது பாருங்க நீர்வீழ்ச்சி. அதுல போய் நின்றோம் பாருங்க. சும்மா பாடி பெயின்லாம் அப்படியே ரிலீஃப் ஆயிடுச்சுங்க. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. இப்போ இல்லை இப்போ இல்லை மீன் ₹100 ஓகே ஓகே மீன் ₹100 ₹150 ₹50 எல்லாம் இங்கே இது பண்ணுறதாங்க. சரி ஓகே ஓகே. ஆமாங்க. ஒரு வழியா குளிச்சுட்டு மீன் சாப்பிடலான்னு வந்துட்டோம். இந்த மீனோட ரேட்டெல்லாம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, அந்த அக்காவும் சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு மீனும் அந்த சைஸுக்கு ஏத்த மாரி ரேட் சேஞ்ச் ஆகுதுங்க. ஆனா உண்மையிலேயே டேஸ்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லாவே தான் இருந்தது. கண்டிப்பா நீங்க இந்த டேமுக்கு வந்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த அக்காகிட்ட மீன் சாப்பிட்டுட்டு போங்க. இந்த டேமோட லொகேஷன கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்றேன். நீங்க ஈரோடு, கோயம்புத்தூர் பக்கம் போனீங்கன்னா, கண்டிப்பா அந்த அழகான கொடிவேரி ஃபால்ஸ போயிட்டு விசிட் பண்ணுங்க. இப்போ சாப்பிட்டு உங்களுக்கு அதை பற்றி அந்த சுவை எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ரூபன் மீன் எப்படி இருக்கு? பவானி ஆறுல பிடிச்ச ஜிலேபி மீன். கணேஷ் மீன் பற்றி